இந்திய கூட்டணியில தமுக கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, மன நிறைவா இருக்கா? நாங்க கேட்டது 6 தொகுதி. அதுல எஸ்சி கான்ஸ்டிடுவன்சி தான் இருந்தது, நிறைய இருந்தது. பொது தொகுதி 2 கேட்டிருந்தேன். அதுல ஒரு கொடுத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வரலாறுலயே எங்களை எஸ்சின்னு தான் ஒதுக்கி வச்சிருந்தீங்க. நாங்க தெளிவா எஸ்சி இல்லைங்கிறது நான் பட்டியலிலிருந்து வெளியில போகணும்னு சொல்லி நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை, தேவேந்திர மக்களுடைய கோரிக்கை. அதை நான் தெருவார பிரச்சாரம் செய்து பல ஆண்டுகளாக நான் மேற்கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில ஒரு பொது தொகுதி எங்களுக்கு கிடைச்சது மனநிறைவு தானே. அந்த மனநிறைவு என்பது முதல் படி, வெற்றிப்படி. அதுபோல களத்தில் நின்று வெற்றி பெறுவோம். நிச்சயமாக ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் தலைமையிலே அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி நிச்சயம். என மனநிறைவோடு நான் சொல்கிறேன். ராஜபாளையம் தொகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகம் அல்லது சவாலா இருக்கும்? சவால் என்பதை விட எனக்கு சாதகமா இருக்கும் என்பது எனக்கு சவாலே கிடையாது. எனக்கு எதிரியே கிடையாது. சவாலே போட போறேன். சாதகமான தொகுதி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு என்டிஏ கூட்டணிக்கான களம் எப்படி இருக்கு? நீங்க எந்த அளவுக்கான வெற்றி வாய்ப்பு பெற்று ஆட்சி அமைக்க போறீங்க? தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். தேசிய முற்போக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அலையன்ஸ் தான் மகிழ்ச்சியா வெற்றிகரமாகக்கூடிய நிலை இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நானும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கோம். இது மாதிரி எங்களை சார்ந்தவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்திருக்கோம். இந்திய அலையன்ஸ் மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக சிறப்பாக அமையும். மாற்று சின்னத்தில் ஏதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிக்கல் ஏதாவது இருக்கும்? புது சின்னமா இருக்குமா, இல்ல பாரம்பரியமான சின்னங்களை போட்டிடுவீங்க? இல்ல, பாரம்பரியமான சின்னம் தான் இருக்கும். அதுல சிக்கல் சின்னத்தினால ஒரு சிக்கல் வராது.